ஹே காய்ஸ் கெச்சா நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம இருக்கோம் ஃபோர்த் டே இன் நேபாள். ஸோ இன்றைக்கி நாங்கள் நேபாள்கஞ்சுங்கிற பிளேஸுக்கு போக போகிறோம் என்னோடய சிஸ்டர்-இன்-லா வீட்டுக்கு. அண்ட் இப்போது டைம் ஆகுது எக்ஸாக்ட்லி 6:36 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பணும். ஏன்னா 8 மணி வரைக்கும் ஒரு பஸ் இருக்குன்றாங்க அந்த இடத்துக்கு. ஸோ ஒரு ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு அந்த ஜங்ஷன் போய் வேறு ஒரு பஸ்ஸு சேஞ்ச் பண்ணோன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஏறுவோம். அண்ட் இப்போ குளிர் பயங்கரமாக இருக்குது கைஸ். அண்ட் குளிர் டெம்பரேச்சர் நியர்லி ஒரு எவ்வளோ 14 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என் ஃபோனில் நெட் இல்லை, ஸோ அதை பார்க்க முடியல. அண்ட் இப்போ பயங்கரமாக குளிர் இருக்குது, அதனால தான் நான் இப்போ ஹுடி போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது பாருங்கள். என்னது வாயிலேருந்து புகையாக கிளம்புது, பட் ஆனால் இப்போ தெரியல. ஸோ பாருங்கள், கண்ணிலேருந்து தண்ணி வேற வருது. ஓ பாவுஜி தாலுக்கா ரூம் கரை கைலியாமா காரா சுத்தராகு. அப்புறம் இப்போ போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவணும். ஏன்னா இந்த இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் குளிக்கலாம் முடியாது, ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருக்கும் வாட்டரு. ஸோ இப்போதைக்கு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா அதுக்கு அப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ கோல்ட் டைம், அதாவது இவ்வளோ ஏர்லி மார்னிங் செம்ம கோல்டாக இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டுலாம் போக முடியாது. ஸோ இப்போ அதனால் போய் ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். see you there. bye. அண்ட் கைஸ் இப்போ கிளம்பியாச்சு நாங்கள் நேபாள்கஞ்சுக்கு. ஸோ இப்போது வழியில் இருக்கோம் பஸ் ஸ்டாப் கிட்ட. ஸோ இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு. அண்ட் இங்கே தான் பஸ்ஸெலாம் வந்து நிற்கும். அண்ட் 8:30 மணிக்கு வண்டி வரும்னு நாங்கள் இப்போ டைம் வந்து 8:45 as per நேபாளி ஸ்டாண்டர்டு. அண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பஸ் வந்ததுக்கப்புறம். டைரெக்டாக இங்கேருந்து லம்மைங்கிற கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு போவோம். அங்கே போயிட்டு வேறு ஒரு பஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அந்த வேறு ஒரு பஸ்ஸில் ஏறி நேபாள்கஞ்சுக்கு போய் சேருவோம். ஸோ நியர்லி ஒரு 6 to 7 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு பஸ் பிடிக்கணும்ல. ஸோ அது வரைக்கும் டைம் ஆகிடும். அண்ட் அது வரைக்கும் போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு பார்த்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். பார்ப்போம், லெட்ஸ் see. அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க கைஸ். இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு நேபாள்கஞ்சுக்கு. இங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து வீட்டிலேருந்து கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ் ஸ்டாப்பில். ஒரு 8:30 மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க, பட் இன்னும் வரல. கால் பண்ணி ரிசர்வ் பண்ணது. இங்கேருந்து நேபாள்கஞ்சு போகணும். அண்ட் மெயின் வந்து நேபாள்கஞ்சு வந்து டைரெக்டாக பஸ்ஸு கிடைக்கல இப்போதைக்கு. டைரெக்டாக பஸ்ஸு கிடைக்காதனால நாங்கள் இப்போது லம்மைங்கிற ஊருக்கு போகிறோம். அது வந்து கனெக்டிங் பாயிண்ட். அங்கே போனாலே நிறைய பஸ்ஸுங்க வரும், ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் இருக்குன்னாங்க. ஸோ அது விசாரித்து நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் உடனே எல்லோரும் ஏறிட்டு கிளம்புற மாதிரி தான். அண்ட் வேறு எதுனா இருக்குதுன்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. போகிற வழியில் கொஞ்சம் நல்ல சீனரிஸ் இருக்குது.
அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் நைட்டோட நைட் வந்ததுனால எந்த ஒரு சீனரியூஸும் பார்க்க முடியல, ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டவும் முடியல. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒரு சிலர் பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கைஸ். ஸோ அது வரைக்கும் பாருங்கள். அண்ட் வழியில் ஃபுல்லாக கொஞ்சம் ஜிக்ஸாக் ரோடாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ பார்த்து போட முடியாது. எதுக்குன்னா ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் வரும்ல. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மைக்ரேன் மாதிரி ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் வழியில். ஸோ அதனால் டப்புன்னு எடுத்து போட முடியாது. இருந்தாலும் உங்களுக்காக எடுத்து போடுறேங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். See you guys. Hey guys, இப்போ நாங்கள் வண்டி ஏறியாச்சு. பஸ் இல்லை ஆக்சுவலாக, இது ஒரு சின்ன விங்கர் டைப்பு. ஸோ இங்கேருந்து வீட்டிலேருந்து லம்மை கிளம்பிகிட்டு இருக்கோம். போகிற வழி இதுதான். गाडी फालेछ त भाइ बुझु म त होइन खोलामै फाले अरे ख्याल गर्नु गाडी किन साधेको ड्राइभरहरू गराएर अब मान्छेलाई त ठिकै भयो। अब गाडीले गर्दा கைஸ் நாங்கள் இப்போ நடுவில் கொஞ்சம் பிரேக்குக்கு இறங்கியிருக்கோம். ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறவங்க, வாஷ்ரூம் போகிறவங்க இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் தான். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிறதுக்காக இங்கே இறங்கியிருக்கோம். அப்புறம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு போகணும். மிட் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு பஸ் பிடிப்போம். அந்த பஸ்ஸு அங்கே त्यो त हल्को இவரு தான் அந்த டிரைவரு. இதுதான் நாங்கள் வந்த வண்டி. இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ நல்லா ஸ்பீடாகவே போகுது. அண்ட் நடுக்காட்டில் இருக்கோம். நடுக்காட்டில் இருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 hours டைம் இருக்குது. 2 hours நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அந்த கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு. அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும். அங்கேருந்து நிறையவே பஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் see guys, see you there. அண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்ப்போம். நல்ல சீன்ஸ், ரோட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. see you guys, bye. கைஸ் இப்போ நாங்கள் லம்மை பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து இப்போது பஸ்ஸு பிடிச்சாச்சு ஆல்ரெடி. அது நேபால்கஞ்சுக்கு போகிறதுக்கு. அண்ட் இங்கேருந்து நேபால்கஞ்ச் போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பஸ்ஸுக்கு போய் ஏற போகிறோம். நடுவில் ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ வாங்கியாச்சு. அண்ட் பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியது தான். அண்ட் ஆஃப்டர் திஸ் டைரெக்டாக நேபால்கஞ்சு. ஸோ நேபால்கஞ்ச் போகிற வழியில் ரூட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். முன்னாடி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see you guys. அண்ட் இதுதான் guys பஸ்ஸு, நேபாள் பஸ்ஸு. ஸோ உள்ளே உட்காந்துருக்கோம். முன்னாடி உட்காந்துருக்காங்க எல்லோரும் ஆளுங்களை. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு. ஸோ இப்போதைக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணால் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன்.
கைஸ், இப்போது நாங்கள் இறங்கியிருக்கோம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் பாதி வழியில் வந்துட்டுருக்கோம், சேர்ந்துருக்கோம் ஆக்சுவலி, வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் போகிற வழி நேபாள்கஞ்ச் போகிறதுக்கு. இது நாங்கள் வந்த வழி. அண்ட் இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ உள்ளே போய் இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்லான்ட்டு பிளானிங்கில் இருக்கோம். அண்ட் போய் இப்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அண்ட் பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அநேகமாக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தென் கிளம்ப வேண்டியதுதான். இது ஹோட்டலுக்கு உள்ள. ஸோ இப்போ போய் சாப்பிட போகிறோம், பார்ப்போம் கைஸ். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரமாச்சு. இதுக்கப்புறம் வண்டியில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான்.